இங்க ஒரு கிராமத்துல ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே முகத்துல பர்தா போட்டுட்டு தான் இருக்கணும். அப்படி பர்தா போடாம இருந்தா அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இறந்துதான் பிறக்கணும் நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பழக்கத்தை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோயினும் ஊர் வழக்கத்துக்கு கட்டுப்பட்டு முகத்துல பர்தா போட்டுட்டு தான் இருப்பா. ஹீரோயின் பர்தா போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருப்பா. இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க. ஒரு மேகசின்ல ஹீரோயினோட பர்தா இல்லாத முகம் கவர் பேஜ்ல இருக்கிறத பார்த்த ஊர்க்காரங்க என்ன பொண்ணை இப்படி வளர்த்துக்க வச்சிருக்கேன் ஹீரோயினோட அப்பாவை திட்டி கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பர்தா விலக்கி முகத்தை கட்டின பெண்களை பலி கொடுக்கறதுதான் அந்த கிராமத்துல வழக்கம் போல. அதனால நம்ம ஹீரோயினையும் ஊர்வலமா அழைச்சிட்டு வந்து கல்ல கட்டி கிணத்துல இறக்கிடுறாங்க. அந்த சமயம் கோவில்ல அணையாத தீபம் வேகமா அடிச்ச காத்துல அணைய கடவுளுக்கு இதுல விருப்பம் இல்ல போலன்ட்டு நம்ம ஹீரோயினை கிணத்துல இருந்து வெளியில எடுத்து காப்பாத்திடுறாங்க. இப்ப ஊர்க்காரங்களாம் ஒண்ணு கூடி அங்க ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிருப்பா. அவளுக்கு 3 வாரத்துல டெலிவரி. அதனால அந்த 3 வாரத்துக்குள்ள உன்னை போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரை தேடி கண்டுபிடிச்சி உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நீ நிரூபிக்கணும். அப்படி இல்லனா உன்னை கண்டிப்பா நாங்க பலி கொடுத்துருவோம் ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவளுக்கு ஊர்க்காரங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட ஹீரோயினுக்கு சிட்டில ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க தான் இப்ப ஹீரோயினுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு முன் வராங்க. ஹீரோயினோட லவ்வர் தான் அந்த போட்டோகிராஃபரோட நம்பரை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கான். அவன் ஏதோ இமயமலை கிட்ட இருக்கான் போல. அவனை தேடிக்கிட்டு இப்ப ஹீரோயினும் அந்த அக்காவும் போறாங்க. அந்த அக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு சிட்டி பொண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. இந்த பயணத்தப்போ ஹீரோயினோட அந்த போட்டோவை ஒரு பெரிய பேனர்ல சிட்டி சென்டர்ல வச்சிருக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு அழுகு தாங்கல, ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்றா. இப்படி அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்பட்டு அவங்களோட பயணம் தளப்பட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. இந்த பயணத்துல ஹீரோயின் நிறைய விஷயத்த கத்துக்கிறா. அவங்க கூட வர அந்த சிட்டி பொண்ணு ஒரு சிவில் இன்ஜினியர், கடுமையா அவ கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை அவ ஒரு பொண்ணுன்ற காரணத்தினாலேயே கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க. உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே ஆணாதிக்கம் தான் இருக்கு. அதுக்காக நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, எல்லா தடைகளையும் உடைச்சு சாதிச்சு காட்டணும்னு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸையும் கொடுக்குறா. அந்த சமயம் ஹீரோயினோட லவ்வருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகிட இதை கேள்விப்பட்ட ஹீரோயினும் மனசுடைஞ்சு போயிடுறா. அப்ப அங்க குடிச்சிட்டு இருந்த 4 பேரு ஹீரோயினை தூக்கிட்டு போய் தப்பா நடந்துக்க பாக்க. அப்ப அவங்க முதல்ல கிழிக்கிறதே அவ இத்தனை நாளா எது பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தாலோ அந்த பர்தாவதான். அப்ப பின்னாடி 2 பைக்கர்ஸ் ஹீரோயினை காப்பாத்த வர எதுக்கு ரிஸ்க்னு ஹீரோயினை வண்டியில இருந்து கீழே ஊட்டி விட்டுறானுங்க. இந்த பர்தாலாம் நம்மள காப்பாத்துதுன்னு தெளிவு கிடைச்ச ஹீரோயினும் அந்த பர்தாவை போடுறத ஸ்டாப் பண்ணிடுறா. சின்ன வயசுல இருந்தது போல சுதந்திரமா சந்தோஷமா சுத்தி திரியிறா. இந்த சமயத்துல அவ தேடி போன போட்டோகிராஃபர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. பறவைகளை போட்டோ எடுக்க போனா ரொம்ப நாளைக்கு அப்புறமா காத்துல பர்தா விலகின ஒரு பொண்ணோட முகத்தை அவளுக்கே தெரியாம போட்டோ எடுத்தேன். அவளோட பர்மிஷன் இல்லாமலே அதை நான் மேகசின்ல போட்டேன். அதனால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்ட்டு நான் இப்பதான் கேள்விப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த சமயத்துல ஊர்ல இருந்த அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வர ஹீரோயினுக்கு போன் பண்ணி சீக்கிரம் ஊருக்கு வா, இல்லன்னா உங்க அப்பாவை கொன்னுடுவோம்னு மிரட்டுறானுங்க. அப்ப ஹீரோயினும் முதல் முறையா பர்தா இல்லாம ஊருக்குள்ள வரா. இதை எல்லாரும் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க அந்த கன்சீவா இருக்கிற பொண்ணோட ஹஸ்பண்டும் ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு உன்னால இன்னைக்கு என் குழந்தை சாக போகுதுட்டு அடிக்கிறதுக்காக வர. இன்னொரு பக்கம் ஊருக்காரங்களா ஒண்ணு கூடி வர அங்க குழந்தை உயிரோட பிறந்துருச்சுட்டு நியூஸ் வருது. இதை கேட்டு எல்லாரும் எப்படி இது சாத்தியம், அப்ப இவ்வளவு நாளா நம்ம மூட நம்பிக்கையில இருந்தோமான்ட்டு அந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த பெண்களும் அவங்களோட பர்தாவை எடுத்துறாங்க.